சனி இங்கு குடும்ப ஸ்தானத்தோடு சம்பந்தப்படுகின்றார். அந்த சனி எப்படி இருக்கின்றார்? 4ல் ராகுவோடு இருக்கின்றார். அப்போ குடும்ப அதிபதி, அதாவது குடும்பஸ்தானத்துக்குரிய சனி 4ஆம் வீட்டில் எதிரி கிரகமான ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ குடும்ப அதிபதி சரியான அமைப்பில் இங்கே இல்லை. இப்போ முதல் நிலையை நாம் பார்ப்போமாக இருந்தால் குடும்பத்தை எடுக்கின்றோம், அந்த குடும்பம் சரியான அமைப்பில் இல்லை, ராகுவால் மறைக்கப்படுகின்றார். பொதுவாக களத்திரகாரகன் என்று நாங்கள் சுக்கிரன் சொல்வோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்னத்தில் திக்பலமாக இருக்கின்றார். ஆனால் ராகுவோடு சேர்ந்த சனியால் பார்க்கப்படுகின்றார். சனி பார்க்கின்றது இல்லையா? ராகுவோடு சேர்ந்த சனி 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ கல்யாண வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் பாவக்கிரகங்களால் மறைக்கப்படுகிறார். அப்போ அங்கே ஏதோ சிக்கல் இருக்கிறது, தெளிவாக இல்லை, மறைக்கப்படுகிறது இல்லையா? அப்போ கல்யாணம், அதாவது கல்யாணத்தை குறிக்கின்ற சுக்கிரன் பாவக்கிரகங்கள்ன்ற தொடர்பால் மறைக்கப்படுகின்றார். அப்போ சிக்கல் இருக்கிறது தெரிகிறது. ஏனென்றால் கேதுவோடு சேர்ந்த செவ்வாய்க்கும் களத்திரகாரகன், அதாவது செவ்வாயை பார்த்திங்கன்னா அவரும் களத்திரகாரகனை பார்க்கின்றார் 4ஆம் பார்வையால். கேதுவோடு சேர்ந்த செவ்வாயும் 4ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ பிரச்சனை இருக்கிற ஜாதகம்தான். அப்போ பார்க்கும்போதே தெரிகிறது தனபாவம் பிரச்சனையாக இருக்கிறது, கல்யாணம் பிரச்சனையாக இருக்கின்றதுன்றது இதில் கொஞ்சம் பார்க்கும்போதே தெரிகின்றது இல்லையா? சரி, 7ஆம் வீட்டுக்குரியவரை பாப்பமாக இருந்தால் அவர் புதன். அவர் 11ல் நட்பு வீட்டில் நண்பனோடு இருக்கின்றார். 7ஆம் வீட்டுக்கு ராகுவோடு சேர்ந்த சனி, கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் இருவரின் பாவப்பட்ட ஒளிக்கலவை, அதாவது பார்வையை வாங்கிய சுக்கிரன் நேரடியாக பார்த்து 7ஆம் வீட்டின் மேல் அந்த ஒளியை பிரதிபலிக்கின்றார். அப்போ அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? அதாவது அந்த பார்வை, ராகுவோடு சேர்ந்த சனியின் பார்வை சுக்கிரனுக்கு இருக்கின்றது, கேதுவோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை சுக்கிரனுக்கு இருக்கிறது. இந்த 2 சேர்க்கைகின்ற பார்வையும் வாங்கிய சுக்கிரன் அந்த ஒளியை 7ஆம் வீட்டுக்கு விடுகின்றார். அப்போ 7ஆம் வீடு என்ன ஆகின்றது? நசுக்கப்படுகின்றது. நல்ல ஒளி 7ஆம் வீட்டுக்கு படும்போது குடும்பம் நன்றாக இருக்கும், நல்ல கணவன் மனைவி நீடித்த வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆனால் இங்கு எல்லாம் தீமை பயக்கக்கூடிய கிரகங்களின் ஒளிக்கலவை. அந்த ஒளிக்கலவையை வாங்கிய சுக்கிரன் என்ன செய்கின்றார்? 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதே நேரம் இந்த சுக்கிரனை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு உரியவரும் கூட. அப்போ 6ஆம் வீட்டுக்குரியவர் எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருந்து பாவப்பட்ட ஒளி கலவையை வாங்கி 7ஆம் வீட்டுக்கு பாய்ச்சுகின்றார். அப்போ இங்கு 7ஆம் வீடு நசிக்கப்படுகிறது. பாக்கியாதிபதி நீசம், அதாவது ராசிநாதன் நீசம். மனசளவில் பாதிப்புகள் ஏற்படும். மனம் இவருக்கு வலிமையாக இல்லை. குடும்ப பாவத்தை கேது செவ்வாயோடு சேர்ந்த குரு பார்க்கின்றார். அந்த வீடு குரு பலம் இழக்கின்ற வீடு என்று சொல்லலாம். மகரத்தில் குரு எப்பவும் நீசம் இல்லையா? அப்போ அந்த வீட்டை குரு கேதுவோடு சேர்ந்து பார்க்கின்றார். அது அதாவது குடும்ப ஸ்தானம். அப்போ இங்கு கல்யாணம், குடும்பம், மனைவி எனும் அமைப்புகள் நல்ல அடி வாங்குகிறது என்று சொல்லலாம். ராசிப்படி பார்த்தாலும் ராசிநாதன் நீசம். ராசிக்கு 2ஆம் வீடு கேதுவால் மறைக்கப்படுகிறது. 2ஆம் வீட்டுக்குரியவர் நீச சூரியனோடு சேர்க்கை. ராசிக்கு 7க்குரியவர் சனி ராகுவோடு சேர்க்கை சேர்ந்து ராசிக்கு 8ல் மறைகின்றார். அதோடு மறைக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம். அப்போ ராசி ரீதியாக பார்த்தாலும் அப்படியே வருகின்றது. அதனால் முதல் திருமண வாழ்க்கை நீடித்து நிலைக்க வாய்ப்பில்லை. விவாகரத்துக்கு தான் போகும் என்று உறுதியாக இங்கே தெரிகின்றது. சரி, மனைவியின் ஜாதகத்தை பார்க்கலாம். இங்கே ஏதாவது பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். லக்னாதிபதியாக இங்கு, அதாவது மீன லக்னம், லக்னாதிபதியாக இங்கு பார்த்திங்கன்னா குரு வருகின்றார். அங்கு தனுசு லக்னம், அங்கு குரு வந்தார். இங்கு மீன லக்னம், இங்கும் குரு வருகின்றார். இருவருக்குமே லக்னாதிபதி யார்? குரு 9ல் இருக்கின்றார். அவரை விரியாதிபதியான சனி நேரடியாக பார்க்கின்றார்.
லக்னத்தை குரு பார்த்தாலும் விரியாதிபதியின் நேரடி ஒளிக்கதிரை வாங்கிய குருதான் அவர் வீட்டை பார்க்கின்றார். குடும்ப பாவத்துக்கு ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் பார்க்கின்றார். இப்போ குடும்ப பாவத்தை பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் பார்க்கின்றார். செவ்வாய் இங்கு உச்சமாக இருந்தாலும் என்ன நடக்குது? ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ குடும்ப பாவம் மறைக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. பொதுவாக களத்திரகாரகனை நாங்கள் சுக்கிரனை திருமணத்துக்கு அதாவது கல்யாணத்துக்கு சுக்கிரனை பார்ப்போம். அவர் எங்கே இருக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் இருக்கின்றார், அதாவது எதிரி வீட்டில் இருக்கின்றார். அந்த வீட்டில் அந்த எதிரி எப்படி இருக்கிறார்? வலிமையாக இருக்கின்றார். அவரோடு இந்த பகை கிரகம் அதாவது சுக்கிரன் இருக்கின்றார். இருவரும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். அவரோடு சுக்கிரனும் சேர்ந்து அப்போ என்ன? வம்பு வழக்கை குறிக்கும் 6ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கின்றார். அவரோடு சுக்கிரன் இருக்கின்றார். அப்போ திருமண விஷயத்தில் இங்கு பிரச்சனை இருக்கிறது தெரிகிறது. மேற்கொண்டு பார்க்கலாம். களத்திரகாரகன் புதன், அவரும் போய் 6ல் இருக்கின்றார். இதே இங்கே உறுதியாக கொடுக்குது பாருங்க. இதுதான் அமைப்பு ஓகேன்னு பார்த்தா இப்போ களத்திரகாரன் அதாவது மீன லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்குரியர் பார்த்தீங்கன்னா புதன், அவர் அங்கே இருக்கிறான்னு பாருங்கள். அந்த வலிமையான சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கின்றார். 6ஆம் வீடு பிரிவு வம்பு வழக்கை குறிக்கும். அதோடு போய் 7ஆம் அதிபதி சேர்ந்திருக்கின்றார். 7க்கு விரயத்தில் இருக்கின்றார் என்று சொல்லலாம். அப்போ கல்யாண வாழ்க்கை விரயத்தை பிரிவை எடுத்து காட்டுகிறது என்பது தெள்ள தெளிவாக இங்கு விளங்குகிறது. ராகுவோடு மறைக்கப்பட்ட செவ்வாய் களத்திரகாரகன் சுக்கிரனையும் களத்திர ஸ்தானாதிபதியையும் நிரந்தர பிரிவை கொடுக்கும் சூரியனையும் பார்த்து கல்யாண வாழ்க்கையை நிரந்தரமாகவே பிரித்து விடுகின்றார் என்று சொல்லலாம். அப்போ இந்த 2 ஜாதகத்தையும் பார்த்தீங்க என்றால் எப்படி இவர்களது திருமண வாழ்க்கை நீடித்து நிலைத்து இருக்கும். ஒவ்வொன்றாக இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா, எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்கின்ற பார்க்கும்போதே நன்றாக விளங்குகிறது. அப்போ எப்படி நீடித்து நிலைத்து இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள்? இந்த திருமண வாழ்க்கை எப்படி நீடித்து நிலைத்து இருக்கும்? இப்போ மனைவிக்கு பார்த்தாலும் அதாவது ராசிப்படி பார்த்தாலும் கூட ராசிநாதன் சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கின்றார். 2ஆம் வீட்டில் அதாவது குடும்ப பாவத்தில் 6 கூடிய குரு இருக்கின்றார். ராசிக்கு 7 கூடிய குரு ராகுவோடு சேர்க்கை. எனவே இருவரும் திருமணமாகி 7வது வருடத்தில் பிரிந்து விவாகரத்தாகிவிட்டது. இங்கு இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு கூற வேண்டும். கடந்த பதிவுகளில் நான் கூறியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். காலபுருஷனுக்கு 5 கூடையவர் 7க்கு வந்தாலும் சிக்கல், 7 கூடையவர் 5க்கு போனாலும் சிக்கல். நிரந்தரமாகவே பிரிவை கொடுத்துவிடும். அந்த பிரிவு ஒன்று விவாகரத்தாக இருக்கலாம், அல்லது குழந்தை பிறந்து கணவன் மனைவி இறப்பு, நிரந்தரமாகவே கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். இங்கு காலபுருஷனுக்கு ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5 கூடையவர் சூரியன் 7ல் நீசம். 7 கூடையவர் அங்கே இருக்கிறார், 9ல் இருக்கின்றார். அதே பெண் ஜாதகத்தில் 5 கூடையவர் அங்கேயே வலுவாக, 7 கூடையவர் என்ன செய்கிறார்? அவரோடு போய் சேர்ந்திருக்கின்றார். இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது அது கணவன் மனைவி இருவரையும் பிரித்து விடும் என்று சொல்லலாம். அதே போல் நம்முடைய லக்னத்துக்கு 5 கூடையவர் 7க்கு போனாலும் 7 கூடையவர் 5க்கு வந்தாலும் இதே சிக்கல் நிலைதான்.